பிக் பாஸ் காமன் மேன் எபிசோட் 3ல அப்படி என்னதான் நடந்துச்சு? ஒருத்தர் கூட ரிஜெக்ட் ஆகலன்றது நிஜமா? காமன் மேன் ஷோக்காக 2 கோடி ரூபாய் டேன் ஓவரை தூக்கி எரிஞ்சிட்டு வந்த ஒரு மகா பிரபுவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவரோட பேரு தான் வெங்கடேஷ். இப்ப 2 கோடி பண்றவரு பிக் பாஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அதை 10 கோடி 100 கோடி 1000 கோடியா மாத்திட்டு கடைசியில பிக் பாஸ் ஷோவையே ஸ்பான்சர் பண்ணுவாராம். பக்கத்துல என்ன சந்திரமதிக்கு இவர் வீட்டுல இருந்து வராரா இல்ல கீழ்பாக்கத்துல இருந்து வராருன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஜட்ஜஸ் இருக்காங்களே, இவருக்கு கிரீன் கார்டு கொடுத்து செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ஷன் கார்டை பார்த்ததும் மனுஷன் சாஸ்டாம கால் வந்து மண்டி போட்டா பாருங்க, அங்க நிக்குது இவர் யாருன்றது. அடுத்து வரவர் தான் நம்ம ஜேசன். 30 வயசுல இவருக்குள்ள இத்தனை திறமைகளானு நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. படங்கள் அசோசியேட் டைரக்டரா இருக்காராம், பாடலாசிரியரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப அவர் ஒரு பிகினர் ராப்பரும் கூடயாம். ஆனா இதெல்லாம் விட இவரோட உண்மையான முகம் என்ன தெரியுமா? தேசிய அளவுல 8 முறை தங்கப்பதக்கம் வென்றிருக்காராங்க. கிக் பாக்ஸிங்ல இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ண மாஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் தான் இவரு. ஆனா ரொமான்ஸுக்கும் சண்டைக்கும் யூஸ் ஆவாருன்னு இவரை ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த அதிரடி தான் நம்ம கோவை ராஜு. மனுஷன் செம்ம டைமிங் சென்ஸோட ஜட்ஜையும் மரண கலாச்சாரங்க. எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு ஓடிட்டாங்கன்னு ஓவியாவையும், சண்டைக்கு நடுவில் சைக்கிள் கேப்ல டைட்டில் தூக்கிட்டு ஓடிட்டாங்கன்னு ராஜுவையும், நாமினேஷனுக்கே 1.5 மணி நேரம் பேசுவீங்கன்னு ஆரையும் சும்மா வச்சு செஞ்சாருங்க. அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கங்க. ரப்பர் பண்டை மூக்கில் மாட்டி விட்டுருவாங்களா, மூக்கை ஆட்டி ஆட்டி அந்த ரப்பர் பண்டை கீழே கொண்டு வரணுமா. என்னங்கடா அது டாஸ்க்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தப்ப அவர் மூக்கை ஆட்டிக்கிட்டே இருக்காரு. மூக்கு மட்டும்தான் ஆடுதே தவிர ரப்பர் பண்டை கீழே இறங்கலங்க. அதோட டாஸ்க்கும் முடிஞ்சு போச்சு. நகைச்சுவை மூலமா சிரிக்க வைக்க வந்த கோயம்புத்தூர்காரரை வெளியே போய் உங்களோட டேலண்ட்டை காமிங்க அப்படின்னு சொல்லி ஹோல்ல போட்டுட்டாங்கங்க. இவங்களுக்கு டேலண்ட் இருக்கிறவங்க தேவையில்லையா, இல்ல சண்டை போட்டு கான்ட்ரவர்சி பண்றவங்க மட்டும்தான் தேவை போல. இதற்கிடையில உமன் சேஃப்டியை பத்தி பாயிண்டா சூப்பரா பேசினாங்க அபிநயான்னு ஒரு பொண்ணு. சோசியல் மீடியால நான் ஃபேக்கா தான் இருப்பேன்னு ஐஸ்வர்யான்ற ஒரு பொண்ணு பேசினாங்க. இவங்க 2 பேத்துக்கும் செம்ம ஃபைட்டுங்க. ஐஸ்வர்யாவோட நடிப்பை அபிநயா அப்படமா போட்டு உடைச்சாங்க. ஆனா ஜட்ஜஸ் அபிநயா ஐஸ்வர்யா 2 பேத்துமே ஹோல்ல போட்டுட்டாங்கங்க. ஆனா அபிநயான்ற பொண்ணு சூப்பரா பேசிச்சுங்க. இது போக எலான் மாஸ்கே அடுத்த இடத்துல இருக்கும் பிசினஸ் அட்வைசர் ஃபரிஸ் கானும் 4-5 வருஷமா டாக்ஸி ஓட்டி கஷ்டப்பட்டு பசங்களை வரைக்கும் காமாட்சியும் கூட ஹோல்ல தான் இருக்காங்க. மொத்தம் 8 பேர்ல 6 பேரை ஹோல்ல போட்டுட்டு 2 பேர், அதாவது நம்ம மகாபிரபு வெங்கடேஷையும் ஜேசனையும் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செலக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.